ஹே கைஸ், இன்னைக்கு நாம ஆறாங்க அந்த மேஜிஸ்ட்ரேட்டோட 16th எபிசோட் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில ஹீரோயினுக்கு அவளோட பழைய மெமரிஸ் கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும். அதுல ஊர் தலைவர் பையன் ஹீரோவோட அம்மாவை முழு நிலவன்னைக்கு மலை மேல உள்ள காட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு மெமரி வந்திருக்கும். இப்போ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஊர் தலைவர் பையன் ஏன் ஹீரோவோட அம்மாவை கூட்டிட்டு போறான், என்ன விஷயம் அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட இறப்புக்கு பின்னால தன்னோட அம்மா இருப்பாங்களோ என்னவோ நினைக்கிறாரு. இந்த விஷயத்த ஹீரோயின் கிட்ட சொல்லவும் அவரால் முடியல. ஆனா அவர் அம்மாவை சந்திச்சது, அவங்க அப்படி ஒரு இடத்துல இருந்ததுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. ஹீரோயினுக்கு இப்பதான் சொர்க்கராஜாவோட பிளான் கொஞ்சம் புரிய வருது. ஹீரோவுக்கு பேய்களை எப்படி விரட்டுறதுன்ற வித்தையை கத்து கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினை மனுஷியாக்கி பூமிக்கு அனுப்பியிருக்காரு. அவர் கொடுத்த ஹாப்பினாலதான் நீங்களும் நானும் சந்திச்சிருக்கோம். என்னோட இறப்புக்கு பின்னாலையும் உங்க அம்மாவை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்கும் எல்லாமே சொர்க்கராஜாவோட திட்டம் தான் போல அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இப்பதான் ஒரு விஷயமா கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட மெய்டு அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க பாடியை கண்டுபிடிக்கணும்னு ஹீரோயின் சொல்றா. கவலைப்படாத, அவங்கள சாகடிச்சதுக்கு ஊர் தலைவருக்கு கண்டிப்பா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு ஊர் தலைவர் பையனை பத்தி சில விஷயம் ஞாபகம் வந்துருச்சுல்ல, அதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்ல மாட்டேங்கிறா. இன்னும் கொஞ்சம் தெளிவா ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. இப்ப அடுத்த நாள் காலையில முதல் வேலையா ரோந்து பணிக்கு நிறைய காவலர்களை நியமிச்சாங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு ஹீரோவோட சேவகன் காட்டுப்பகுதிக்கு போய் மெய்டு அம்மாவோட டெட் பாடியை தேடுறாங்க. ரொம்ப நேரமா தேடி எப்படியோ பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவும் அவர் வந்து பாக்குறாரு. ஹீரோயினும் வந்துட்டா. இவ இறந்தப்போ இவளுக்காக அழுதது இந்த அம்மா தான். இப்ப இவங்க பாடியை பார்த்து அவளுக்கும் அழுக வருது. அப்புறம் அவங்க ஊர் தலைவர் கையாலோட நேம் டேக்கை எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க சட்டைக்குள்ள அதை மறைச்சு வச்சிருந்திருக்காங்க. அதை ஹீரோயின் எடுத்து கொடுக்குறா. அடுத்த சீனே ஊர் தலைவர் கையால அரெஸ்ட் பண்றாங்க. இந்த விஷயம் ஊர் தலைவருக்கு தெரிஞ்சு ஒரு வேலையை கூட உருப்படியா பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு திட்டிட்டு இருக்க, அங்க கையால தெருவுலயே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் அதை பார்த்துட்டு என்ன ஆட்டம் போட்டான், இவனுக்கு நல்லா தேவைதான் அப்படின்னு திட்டியும் ஹீரோவை புகழ்ந்தும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இங்க கட் பண்ணி ஊர் தலைவர் பையனை காட்டுறாங்க. அவன் கிட்ட ஹீரோயின் நேத்து நைட்டு நிறைய கேள்வி கேட்டிருப்பாள்ல, உங்களுக்கு நிச்சயமான பொண்ணு எப்படி இருந்தான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லையா அப்படின்லாம் கேட்டிருப்பாள்ல. அவ ஏன் அப்படி திடீர்னு கேட்டான்னு இவனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அடுத்து ஹீரோ அம்மா கிட்ட போய், உங்களுக்கு இதுக்கு முன்னால இருந்த மேஜிஸ்ட்ரேட்டோட பொண்ணு தெரியும் தானே, அந்த பொண்ணு கூட எனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சுல்ல, அவ எப்படி இறந்து போனா, நான் தான் அவளை கொலை பண்ணானு ரொம்ப தயங்கிக்கிட்டே கேக்குறான். அவங்க டக்குன்னு, ஆமா நீ தான் கொலை பண்ண, அன்னைக்கு நைட்டு அவன் நம்மளை தொடர்ந்து வந்து நம்மளோட இடத்த கண்டுபிடிச்சிட்டா, ஆனா அவளை நீ சாகடிச்சேன்னு ரொம்ப அசால்ட்டா சொல்றாங்க. அப்ப ஹீரோயினை சாவடிச்சது இவன் தான் போல, கொலை பண்ணியிருந்தா இவனுக்கு ஞாபகம் இருந்திருக்கும் தானே, ஏன் இந்த அம்மா கிட்ட வந்து கேக்குறான் அப்படின்னு பார்த்தா, இவன் ஒரு முழு நிலவன்னைக்கும் ஒரு பொண்ணை சாகடிச்சு அந்த சோலை தானே இந்த அம்மா எடுத்துட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய பேரை கொலை பண்றது ஒரு கட்டத்துல இவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்திருக்கு, தாங்கிக்கவே முடியல. அதனால ஹீரோ அம்மா கிட்ட அந்த ஞாபகங்கள் எல்லாம் அழிச்சிருங்கன்னு கேட்டிருக்கான். அதனால ஒரு முழு நிலவு முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க இவன் கொலை பண்ண அந்த மெமரியை அழிச்சிடுவாங்க. கொஞ்சம் குற்ற உணர்ச்சி குறைஞ்சு நார்மல் ஆகிடுவான். அப்புறம் நாம தான் அந்த பொண்ணை சாகடிச்சிட்டோமான்னு இவனுக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்கு. ஃபீல் பண்ணிக்கிட்டே காட்டு பகுதிக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் ஹீரோயின் அந்த எலும்புக்கூடலாம் கிடைச்ச இடத்துக்கு போனா திரும்ப அவளுக்கு ஏதாவது ஞாபகம் வந்துரும்னு அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இருக்கா. அங்க ஊர் தலைவர் பையனும் ரொம்ப சோகமா அவன் பண்ணதெல்லாம் நினைச்சு அந்த இடத்துல நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இவன் இந்த இடத்துல நிக்கிறத பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக். இப்ப அவன்கிட்ட போய், நீங்க எப்படி இங்க வந்தீங்க, உங்களுக்கு இந்த இடம் முன்னாடியே தெரியுமா, இதுக்கு முன்னால இங்க ஒரு கைவிடப்பட்ட வீடு இருந்துச்சு அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க அவன் ரொம்ப பதறான். இல்ல எனக்கு எதுவும் தெரியாது, நான் போகணும்னு போக பாக்குறான். ஆனா ஹீரோயின் விடல. உங்களுக்கு நிச்சயிக்கப்பட்ட அந்த பொண்ணு இறந்தப்போ நீங்க அங்க இருந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. அவன் எந்த பதிலும் சொல்லல, வேகமா அங்க இருந்து போயிட்டான். இதுவே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தேகம், சந்தேகத்தை விட கவலை தான் அதிகமா இருக்கு. இப்ப இங்க கட் பண்ணி மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல காட்டுறாங்க. அங்க ஹீரோவோட அப்பா லார்டு கிம் இருக்காருல, அவர் வந்திருக்காரு. இந்த சீரீஸ்ல இவர் இப்பதான் காட்டுறாங்க. இவர் ஏன் இப்ப இங்க வந்திருக்காருன்னா, ஊர் தலைவர் மினிஸ்டரா இருந்தப்போ அவர் பதவியை பறிச்சு அவரை இந்த டவுனுக்கு அனுப்புனது இவர் தானே. ஹீரோக்கு வேற ஊர் தலைவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, அதான் அப்பாவுக்கு லெட்டர் அனுப்பியிருக்காரு. அதுக்கு திரும்ப லெட்டர்ல போட்டிருக்கலாம், ஆனா டைரக்டாவே வந்திருக்காரு. ஹீரோக்கு அவங்க அப்பாவை நேர்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இப்போ ஹீரோ இவர்கிட்ட தன்னோட அம்மாவுக்கும் இந்த ஊர் தலைவருக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்கும்போது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது. ஹீரோவோட அம்மா ஃபேமிலிய தேச துரோகின்னு பொய்யா பட்டம் கட்டி அவங்க குடும்பத்துல உள்ள எல்லாரையுமே சாகடிச்சது இந்த ஊர் தலைவர் தானா. அவரை பழி வாங்கணும்னு அவங்க வாழ்க்கை ஃபுல்லா ஒரு வெறியோட இருந்திருப்பாங்கல்ல, அதான் ஹீரோவை சரியா கவனிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இப்ப ஹீரோ அப்பா இருந்துட்டு, உன் அம்மாவை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், அவ அந்த ஆளை பழி வாங்கணும்ன்ற வெறுப்புலயே உன்னை சரியா கவனிக்கலன்னு நினைச்சு குற்ற உணர்வுல தான் இப்ப உன்னை விட்டுட்டு போயிருந்திருப்பா அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அடுத்து இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஆபீஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு நிறைய வீரர்கள் பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறதையும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட, இந்த நாட்டோட ராஜாவும் இந்த ஊர்ல நீ மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கிறதும் ஒண்ணுதான்,
மக்களோட தேவைகளை புரிஞ்சு அவங்களுக்காக சேவை பண்ணணும். அதை மட்டும் நீ எப்பவும் மனசுல வச்சுக்கணும். உனக்கு எப்போ உதவி வேணும்னாலும் என்கிட்ட கேளு, அப்பா கண்டிப்பா பண்ணுவேன் நம்பிக்கையா பேசிட்டு போறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோக்கு ஒரு துப்பு கிடைச்சிருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் தலைவர் வீட்டுல வேலை பார்த்த ஒரு பணியாள் பத்தி ஹீரோ அதிகாலையிலேயே அந்த ஆளை போய் சந்திச்சு தன்னோட அப்பா பத்தி விசாரிக்கிறாரு. அப்போ தன்னோட அம்மா ஊர் தலைவர் வீட்டுக்கு வேலைக்கு சேர்ந்தது, அவருக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு மாட்டிக்கிட்டது பத்தி தெரிய வருது. ஹீரோ இதெல்லாம் அதிர்ச்சியா கேட்டுட்டு அங்க இருந்து போகும்போது அந்த ஆள் இருந்துட்டு எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, இந்த ஊர் தலைவர் நிறைய பேரை அதிகமா வேலை வாங்குறாரு. இது மட்டும் இல்லாம ஊர் தலைவர் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு இன்னும் 4 பொதுமக்கள் வந்து எக்கச்சக்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. வரி கட்டலன்னு சொல்லி மக்களோட நிலத்தை பறிக்கிறது, அவங்கள கடனாளி ஆக்குறது, அதனால அவங்க தங்களோட குழந்தைகளே விற்கிற நிலைமைக்கு போறது, அவரை பத்தி தப்பா பேசினா இழுத்துட்டு போய் அங்க வச்சு அடிக்கிறது, ஊனமாக்குறதுன்னு எக்கச்சக்க கஷ்டங்களை ஊர் மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்க்கு வந்து போற விஷயத்த ஒரு நிர்வாகி போய் ஊர் தலைவர்கிட்ட போட்டு கொடுக்குறான். அவருக்கு செம்ம கோபமாகுது. அவங்களுக்குலாம் எவ்வளவு தைரியம் அப்படின்னு திட்டிட்டு இருக்காரு. மேஜிஸ்ட்ரேட் ஆபீஸ்ல நிறைய காவலர்கள் தேர்வு பண்ணது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு எல்லா விஷயத்தையுமே நிர்வாகி போட்டு கொடுத்துட்டு தான் இருக்காரு. அடுத்து இந்த நிர்வாகி கிட்ட ஊர் தலைவர் அவரோட கையாளி இப்போ ஜெயில தானே இருக்கான், அவங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி அனுப்புறாரு. என்னன்னா, இவரை பத்தின உண்மை எதையுமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னா அவன் கதை முடிஞ்சதுனும் இதை போய் அவன்கிட்ட சொல்ல அடுத்து ஊர் தலைவர் கவர்னருக்கு ஏதோ லெட்டர் எழுதி அனுப்பி விடுறாரு. என்ன லெட்டர் என்னன்றது நமக்கு இன்னும் காட்டல. இன்னொரு பக்கம் ஹீரோ அவங்க அம்மா பத்தி விசாரிச்சுட்டு வந்ததெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. ஊர் தலைவர் வீட்டுக்கு போய் அவருக்கு விஷம் வைக்க ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சுன்றது தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த சூனியக்காரி அம்மாவோட உடம்ப எடுத்திருக்கா. அந்த சூனியக்காரி யாரு, அவகிட்ட இருந்து ஹீரோ அம்மாவை காப்பாற்ற முடியுமா, அந்த சூனியக்காரிக்கும் ஊர் தலைவருக்கும் என்ன சம்பந்தம்னு இவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அடுத்து பார்த்தா இவங்க ஒரு 4 ஆவிய ரோந்து பணிக்கு வச்சிருந்துருப்பாங்கல்ல, அதுங்க வந்துருக்குதுங்க. இவ்வளவு நாள் எங்க போனீங்க அப்படின்னு கேட்கும்போது ஊர் தலைவர் வீட்டுக்கிட்ட பயமுறுத்துற மாதிரி ஒரு சக்தி சுத்திட்டு இருந்துச்சு, அதான் நாங்க பயந்து போய் ஓடிட்டோம்னு சொல்லுதுங்க. சரி, இனிமே ஒழுங்கா வேலையை பாருங்க, அந்த ஊர் தலைவர் வீட்டுல ஏதாவது சந்தேகப்படுற மாதிரி நடந்துச்சுன்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி அனுப்புறாரு. உடனே இந்த ஆவிங்க எல்லாம் களத்துல இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஊர் தலைவர் பையனோட பணியால் ஹீரோவோட அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறதை பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி காட்டுக்குள்ள போகுதுங்க. கரெக்டா ஹீரோ அம்மா இருக்கிற வீட்டையும் பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போய் காட்டுக்குள்ள அந்த பயங்கரமான எனர்ஜி இன்னும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு தெரிஞ்சிச்சு அது சூனியக்காரி தானே. உடனே அங்க கிளம்புறாரு. ஹீரோயினும் கூட வரேன்றா. இல்ல ஆபத்து வேணாம் அப்படின்னும் போது நான் இன்னும் எப்படியும் கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போறேன், அந்த கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் எங்க போனாலும் ஒன்னாவே போவோம்னு சொல்றா. ஓகேன்னு கூட்டிட்டு போறாரு. ஹீரோ அம்மா இருக்கிற வீட்டுக்கிட்ட வந்ததுமே அவங்களுக்கு இவங்க இங்க வர்றது சென்ஸ் ஆயிடுச்சு. கதவை திறந்து வெளியில வர்றாங்க. அன்னைக்கு இவங்கள ஊர் தலைவர் வீட்டுக்கு வெளியில ஹீரோயின் பார்த்தப்போ முகத்துல ஒரு கருப்பு கலர் துணி மாதிரி போட்டிருந்திருப்பாங்க, அதனால முகத்தை சரியா பார்த்திருக்க மாட்டா. ஆனா இன்னைக்கு அவங்க முகத்தை பார்க்கும்போது திரும்ப சில ஞாபகங்கள் வருது. அதுவும் இந்த சீரீஸ்ல முக்கியமான விஷயம் ஹீரோயின் எப்படி இறந்து போனான்றது. இவ ஊர் தலைவர் பையனை முழுநில வண்ணைக்கு பார்த்துட்டு அவன் ஹீரோ அம்மா கூட போறதையும் பார்த்துட்டு பின்னாலேயே ஃபாலோ பண்ணி போயிருந்திருக்கா. அப்ப அந்த சீன்ல புதுசா ஒரு லேடி இருக்காங்க. இந்த லேடி உடம்புலதான் மரண தூதுவர் தங்கச்சி இருந்திருக்காங்க போல. அந்த லேடி உடம்புல இருந்து ஹீரோவோட அம்மா உடம்புக்கு மாறி இருக்காங்க. இந்த விஷயத்த எல்லாமே ஹீரோயின் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. ஹீரோவோட அம்மா உடம்புக்குள்ள மரண தூதரோட தங்கச்சி புகுந்த கொஞ்ச நேரம் நல்லா தான் இருக்காங்க. ஆனா உள்ள இருந்த ஹீரோவோட அம்மா சொல்லி இவங்களை வெளியே தள்ள பாக்குது. அவங்க ஒரு மாதிரி திணறாங்க. ஹீரோவோட அம்மா சொல் டாமினேட் பண்ணி கத்தி எடுத்து தன்னைத்தானே குத்திக்க பாக்குறாங்க. அதை ஊர் தலைவர் பையன் தடுக்கிறான். கத்தி கீழே விழுந்துடுது. திரும்பவும் கத்தியை எடுத்து கிட்ட வராத, வந்தா குத்திடுவேன் அப்படின்னு ஊர் தலைவர் பையனை மிரட்டுறாங்க. ஹீரோயின் பதட்டமா பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. மரண தூதர் தங்கச்சி ஹீரோ அம்மா பாடியை கண்ட்ரோல் எடுத்துக்க பாக்குறாங்க. ஹீரோ அம்மா எப்படியாவது தம் கட்டி அவங்கள வெளியே துரத்திடணும்னு போராடிட்டு இருக்காங்க. கையில கத்தி வேற இருக்கு. எதிர்த்தாப்புல ஊர் தலைவர் பையனும் இருக்கான். கிட்ட வராத, குத்திடுவேன் குத்திடுவேன்னு கத்திட்டு கத்தி வேற நீட்டிட்டு நிக்கிறாங்க. அப்ப அவன் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டே கிட்ட வரான். உடனே ஹீரோ அம்மா கிட்ட வராத அப்படின்னு கத்திக்கிட்டே கத்தி ஓங்கி குத்த டக்குன்னு பார்த்தா ஹீரோயின் குறுக்க வந்து விழுந்துட்டா. அவன் மேல கத்தி இறங்கிடுது. இப்படி பண்ணிட்டோமேனு ஹீரோவோட அம்மா சொல் கொஞ்சம் வீக் ஆகுது. உடனே மரண தூதுவர் தங்கச்சி பாடியை ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் கத்தி குத்து வாங்கி கீழே விழுந்து வாங்கிட்டா. இவ யாரு, எப்படி இங்க வந்தா அப்படின்னு கேட்கும்போது ஊர் தலைவர் பையனுக்கு எதுவுமே தெரியல. உடனே மரண தூதுவர் தங்கச்சி இங்க நடந்ததெல்லாம் இவ பாத்துட்டான்னு ஹீரோயினோட மெமரிஸ் எல்லாம் அழிக்கிறாங்க. இதனாலதான் ஹீரோயினுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்கு. இப்ப பிளாஷ்பேக் முடிஞ்சிருச்சு. பிரசன்ட்ல ஹீரோயினுக்கு அவ எப்படி இறந்து போனான்ற உண்மைலாம் ஞாபகம் வந்து கண்ணெல்லாம் கலங்கி போய் நிக்கிறா. ஹீரோவோட அம்மா அவளை தொடுறதுக்கு கையை நீட்டுறாங்க. ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சிட்டாரு. அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஹீரோ ஹீரோயின் இப்ப இந்த அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்க போறாங்கன்றத அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பை பை.